படத்தின் ஜனநாயகன் படத்திற்கு UA சான்று வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தணிக்கை சான்று கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுபையா. சுபையா, உத்தரவினுடைய விவரம் என்ன? அதாவது நீதிபதி இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறதாக அறிவித்திருந்தார். அதன்படி இது காலை 10:30 மணிக்கு நீதிபதி விதிக்கில் அமர்ந்தவுடன் முதல் வழக்காக இந்த வழக்கை எடுத்து விசாரித்து தீர்ப்பளித்தார். அதாவது 20 வாரம் நேற்று முடிவெடுத்த நிலையில் இது தீர்ப்பளிக்கப்பட்டது. அதில் கடந்த 22ஆம் தேதி அன்று ஜனநாயகம் படத்தை சென்சார் போர்டுடைய தணிக்கைத்துறை அதிகாரி பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த படம் தொடர்பாக சில காட்சிகளை நீக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் 6ஆம் தேதி அன்று இவர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளார்கள். அது வரைக்கும் இவர்கள் பதிலளிக்கவில்லை என்பதையும் நீதிபதி தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஜனநாயகம் திரைப்படத்தை மனுதாரர் கோரிக்கை படத்தை வெளியிட அனுமதி வேண்டும், சான்றிதழ் வழங்க அனுமதியை உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். மனுதாரர் கோரிக்கை ஏற்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த சான்றிதழை உடனே வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சான்றிதழ் இந்த உடனே வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று படம் வெளியிடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, படம் வெளியிடலாம் என்று நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சான்றிதழ், அதாவது தணிக்கைத்துறை வழங்கக்கூடிய UA என்ற சான்றிதழ் உடனே கேள்வி நிறுவனத்துக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஜனநாயகம் படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் தடை தற்போது நீங்கியுள்ளது. இதன் மூலம் இந்த படம் உடனே வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகா.